மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, மீண்டும் கணக்கிட்டு கடந்த கால பரீட்சை வினாக்கள் தொகுப்பில் சந்திச்சிருக்கின்றோம். உங்கள் கணக்கிட்டு ஆசிரியர் பாலகஜன். நீண்ட காலத்துக்கு பின்னர் எதிர்வரும் பரீட்சையை முன்னிட்டு சந்திக்கின்றேன். அந்த அடிப்படையில் 2012ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கின்ற கடந்த கால பரீட்சை வினாக்களில் கணக்கீடு ஒன்று தொடர்பாக முழுமையாக செய்து விடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் 2024ஆம் ஆண்டு நடந்து முடிந்த கடைசி வேட பேப்பரை நாங்கள் இந்த நேரலை வகுப்பினூடாக செய்வோம். சந்தேகம் இருக்கின்றார்கள், காட்சிப்படுத்தப்பட்ட தொலைபேசியின் ஊடாக அழைத்து உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக இது கடந்த கால பரீட்சை வினாக்கள் தொடர்பான யூடியூப் தொடர்ச்சி வேணுமானாக்கள் தொடர்பு கொண்டால் அது உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி கொள்ளப்படும். அவை தொடர்ச்சியாக இணைந்திருப்பதன் மூலம் உங்களுடைய கணக்கீடு தொடர்பான பருவத்தை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளலாம். என்னுடைய 2020ஆம் ஆண்டிலிருந்து கொரோனா காலத்திலிருந்து தொடர்ச்சியாக டான் கல்வியின் ஊடாக என்னுடைய கணக்கீடு தொடர்பான வகுப்புகள் நேரலையின் ஊடாகவும் ரெக்கார்டின் ஊடாகவும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவை அந்த அடிப்படையில் நீங்கள் தொடர்ச்சியாக இணைந்திருப்பதன் மூலம் உங்களுடைய கடந்த கால பரீட்சை வினாக்கள் தொடர்பான சந்தேகங்களை தீர்த்து கொள்வதன் மூலம் பரீட்சையை நீங்கள் இலவாக வெற்றி பெறலாம். வெளி மாவட்ட மாணவரை பொறுத்த வரைக்கும், ஆசிரியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கையேடும் என்னுடைய யூடியூப் தொடர்பான கற்கையின் ஊடாகத்தான் நிறைய மாணவர்கள் பயன்பெற்றுள்ளார்கள், நான் அறிவேன். அவை அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாகவும் உங்களுக்கு பயன்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் என கஷ்டம் இருந்தாலும் அதை சமாளித்து உங்களுக்காக என்னுடைய சிறிய நேரம் ஒதுக்கி தொடர்ச்சியாக வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கு. அவை அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக டான் கல்வியின் நேரலை ஊடாக இணைந்திருங்கள். தொடர்ச்சியாக மற்ற பாடங்களும் தொடர்ச்சியாக நடைபெறும். அவை அந்த அடிப்படையில் 2024ஆம் ஆண்டு பேப்பர் பெறுபவர்கள் உங்களுக்கு தெரியும். அதன் அடிப்படையில் கணக்கிட பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தோம், 2024ஆம் ஆண்டு நோட்ஸ் கேள்வி கொஞ்சம் கூட போடப்பட்டதாக இருக்கும். எல்கேஎஸ் எண்ணக்கெருக்கள் ஒரு பாடம் சம்பந்தமாக முக்கிய வார பதங்கள் தொடர்பான விடயங்கள் போடப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக நீங்கள் கணக்கெடு படிக்கின்ற மாணவர்கள் இந்த தியரி பாடத்தை பெரும்பாலும் அக்கறை எடுத்து படிப்பதில்லை. என்றாலும் நீங்கள் இனி தொடர்ந்து வரும் காலத்தில் தொடர்ச்சியாக கடந்த கால பரீட்சை வினாக்கள் இருக்கின்ற பாசேபுர தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தாவே காணும். தொடர்ச்சியாக நீங்கள் அதில் வார தியரியை நீங்கள் படித்தாவே உங்களுக்கு போதுமான ஒருவரை பெற்றுக்கொள்ளலாம். கணக்கிட பொறுத்தவரைக்கும் ஒரே தியரி தான் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். கேள்வி அமைப்பை மாறி மாறி வரலாம் முடிய மற்றபடி வார விடயங்கள் ஒன்றாகத்தான் இருக்கும். அதை மறந்துடுறாங்க. அவை தயவு செய்து நீங்கள் மத்திய மாணவருடைய நல்ல புள்ளி எடுக்கணும்னு சொன்னால் கணக்கு ஒன்று நல்லா செய்யணும். ரெண்டாவது கணக்கு ஒன்றில் வருகின்ற தியரி சம்பந்தமான வினாக்களுக்கு நீங்கள் நிறைவாகவும் பூர்ணமான விடையும் நீங்கள் ஸ்கீமோட ஒத்த விடையாக எழுதக்கூடியதாக இருக்கும். அதை பார்த்து பரீட்சையில் வெற்றி பெறுங்கோ. அந்த அடிப்படையில் முதலாங்கலை போவோம். ஒவ்வொரு முறையும் வார முதலாங்கலை 2024ஆம் ஆண்டு செய்கிறோம். இதில் அறிவுறுத்தல் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே 1-50 வினாக்கள், 30 வினாக்கள் பல்வேறு வினாக்களாகவும் 31-50 வினாக்கள் சுருக்கமாக விடை எழுதுகிறோம். இதுக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு புள்ளிக்கு ஸ்கீமுக்கு உங்களுக்கு தெரியும் 4 புள்ளி வழங்கப்படும். அவை 50-4 200 புள்ளியாக இருக்கும். ஆகவே நீங்கள் அந்த அடிப்படையில் பகுதி 1 பொறுத்தவரைக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் நீங்கள் 40-42 சரிக்கு மேலே எடுத்தால்தான் உங்களுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் ஏ என்ற விடயம் பாரதாக இருக்கும். ஆகவே நேர பிரச்சனை வரும். ஆனால் நோட்ஸ்களை கூட என்ற முறையில் இந்த பேப்பரில் நேர பிரச்சனை வரையலை மாணவர்களுக்கு. ஆனால் நீங்கள் கண்டாயம் நீங்கள் பகுதி 1 பொறுத்தவரைக்கும் நிறைய பயிற்சி செய்வதன் மூலம்தான் நீங்கள் கூடுதலாக செய்யலாம். என்னுடைய 2012ஆம் ஆண்டில் இருந்து நீங்கள் 2023 வரைக்கும் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஊறுபட்ட கேள்வி இருக்கு. 50 இத்தனை பாஸ் பேப்பரை பெருக்கி பாருங்க. அவை அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக நீங்கள் செய்யுங்க. அது மாதிரி கடந்த கால வெளி மாவட்ட பேப்பர், எப்டோசி பேப்பர், மாநமட்ட பேப்பர் எல்லாம் செய்திருப்பேன். அதையே நீங்கள் பார்த்து தொடர்ச்சியாக நீங்கள் பயனை பெற்றுக் கொள்ளலாம். ரைட், முதலாங்கலியை பாருங்க. பின்வரும் கூற்றுக்களுள் எது நிறுவனம் ஒன்றின் நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தினை மிக சிறப்பாக விவரிக்கின்றது? உங்களுக்கு தெரியும், எது நிறுவனம் நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தினை மிக சிறப்பாக விவரிக்கின்றது.
நிதி கணக்கீடுனா அதுக்கு உங்களுக்கு தெரியுமா? கணக்கிட நாங்கள் பொதுவாக ரெண்டாக பிரிக்கலாம். நிதி கணக்கீடு மற்றது முகாமை கணக்கீடு. அது என்ன நிதி கணக்கீடுண்டா என்ன, முகாமை கணக்கீடா என்ன? நிதி கணக்கீடுல என்னென்ன உள்ளீடு செயல்முறை வெளியீடு, முகாமை கணக்கில் உள்ளீடு செயல்முறை வெளியீடு, நிதி கணக்கீட்டுக்கு முகாமை கணக்கு வேறுபாடு நீங்கள் பேசிக் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. அது ஒரு முதலாவதாக ஒரு கேள்வியை தொடங்கிக்க பிள்ளை எல்லா பிள்ளையும் சரி எடுக்கும்னு நோக்கத்தில் தான் பெரும்பாலும் இந்த கேள்வி அமைக்கிறதா இருக்கும். ஆகவே உங்களுக்கு தெரியும், நிறுவனத்தில் அக்கறை கொண்டுள்ள தரப்பினர்கள் பொருளாதார தீர்மானம் மேற்கொள்ள தேவையான தகவலை வழங்குதல். அப்போ இதை கொஞ்சம் நீங்கள் கேட்கலாம், நிதி கணக்கில் உள்ள தரப்பினர் பெறும் வெளியே தரப்பினர் பெறும் தானே. ஆனால் இந்த வெளியே தரப்பு நான் சொல்லப்பட்டிருக்கேன்னா தரப்பட்ட விடையில நீங்கள் பொருத்தமான விடையை பாருங்க. அதான் முக்கியம். தரப்பட்ட விடையில நீங்கள் பொருத்தமான விடையை பார்த்தீங்கன்னா சரி. அப்போ சட்ட தேவைப்பட புது சேர்ந்து கடந்த நிதி தேவை அறிக்கையிடல், பொது நோக்குடைய நிதிக்குரிய தயாரிப்பதற்கு நிறுவனத்தின் கொடுக்கல் வாங்கலை பதிவு செய்தல், முதலீட்டாளர்கள் மற்றும் கடன் வழங்கியோருக்கு நிறுவனத்தை பற்றிய குறிப்பான நிதி தகவலை வழங்குதல், கணக்கிட்ட நியமங்களின் அடிப்படையில் நிறுவனத்தின் பொது நோக்குடைய நிதிக்குறிகளை தயாரித்தல், நிறுவனத்தின் அக்கறையுடைய வெளியே தரப்பினர்கள் தீர்மானம் மேற்கொள்வதற்கு தேவையான தகவலை வழங்குதல். அப்ப நிறுவனத்தில் அக்கறையுடைய தரப்பினர்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அது வெளியே தரப்பினர்கள் தீர்மானம் மேற்கொள்ள. உள்ள தரப்புடைய தரப்பும் இருந்தாலும் உள்ள தரப்பினருக்காக முகாமை கணக்கில் இருக்கிறபடியால் வெளியே தரப்பினருக்காக மெயினாக தயாரிக்கப்படுறதா நிதி கணக்கெடு. அது உள்ள தேவைக்கும் பூர்த்தி செய்கிறதா இருக்கும். இப்போ பொது நோக்கத்தை கொண்ட நிதி கூட்டுக்கள், விசேட நோக்கம் கொண்ட நிதி கூட்டுக்கள் ரெண்டாக பிரித்து தயாரிப்போம். பொதுவாக பொது நோக்கம் கொண்ட நிதி கூட்டுக்கள் வெளியே தரப்பினருக்காக தயாரிக்கப்படும். ஆகவே 5வது விடை. தொடர்ச்சியாக யூடியூப்பின் ஊடாகவும் சூம் ஆன்லைன் ஊடாகவும் தொடர்ச்சியாக வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் தொடர்ச்சியாகவும் நீங்கள் இந்த யூடியூப்பின் ஊடாக நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு வரலாம். அதான் உங்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு அறிவுரையாக இருக்கும். தொடர்ச்சியாக கேட்டீங்கன்னா தொடர்ச்சியாக திருப்பி செய்து பார்க்கலாம். உங்களுக்கு விரும்பிய நேரம் பார்த்து கொள்ளலாம். நேரலை ஊடாக படிக்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் நேரடியாக கேட்டும் கொள்ளலாம். நிறுவனம் ஒன்றின் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்காலத்துக்கு தன் செயற்பாடுகளை தொடர முடியாது உள்ளது. நிறுவனம் ஒன்று தன் எதிர்பார்த்த செயற்பாட்டு காலப்பகுதியில் தன் செயற்பாடை தொடர முடியாமல் உள்ளது. தொடர முடியாமல் உள்ளதா? ரைட். அப்போ எதிர்காலத்துக்கு தன் செயற்பாடுகளை தொடர முடியாது உள்ளது என்றால் நிறுவனம் எதிர்பார்க்கும் எதிர்கால காலப்பகுதி வரைக்கும் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்ற அடிப்படையில் நிதிக்குறை தயாரிக்கணும். ஆனால் இவரை தொடர செய்யப்பட முடியாமல் இருக்கான். எனவே பின்வரும் கணக்கிட்ட என்ன கணக்களுள் எவை நிறுவனத்தின் நிதிக்கூற்றுகளை தயாரிக்கும் போது பொருத்தமற்றவையாக காணப்படும். தொழில் முழுமை கூறுன்னா அது வணிக அலசார் என்ன கருவா. அந்த தொழில் முழுமை கூறு சில பேருக்கு வணிக அலசார் என்ற புத்தகத்தில் இருக்கும். தொழில் முழுமையான தெரியாமல் இருக்கும். தொழில் முழுமைக்கு இன்னொரு பேர் வணிக அலசார் எனக்கு நிறுவனம் பேர் உரிமையாளர் பேர். அது இல்லை, அற்றுறு இல்லை. தொழில் முழுமை பண அளவடி இல்லை. தொடர்ந்து இயங்குதலும் மற்றும் வரலாற்று கிரியமும். தொடர்ந்து இயங்குதலும் வரலாற்று கிரியமும் தொடர்பாக கருத்து முக்கியம் மற்றும் தேர்தல் முன்னெச்சரிக்கை மற்றும் தேர்தல். உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து இயங்குதல் என்ன கருவும் வரலாற்று கிரியா என்ன கரும். தொடர்ந்து இயங்குதல் என்ன கரு என்ன சொல்லுது என்றால் நிறுவனம் எதிர்பார்க்கும் எதிர்கால காலப்பகுதி வரைக்கும் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்ற அடிப்படையில் நிதிக்குறை தயாரிக்கும். சொத்துக்கள் பொறுப்புகளை நடைமுறை ஆண்டு வகைப்படுத்துறது, என்ன ஆதனம் பொறி மற்ற உபாரங்களுக்கு பெருமான தேவையினை மேற்கொள்றது, இதெல்லாம் தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கிற அடிப்படையில். வரலாற்றுக்கிரிய எண்ணக்கர் என்ன சொல்லுவேன்றால் நாங்கள் சந்தை பெருமையை கருத்து கொள்ளாமல் சொத்துக்கள் என்ன விலையில் பெற்றுக்கொண்டோமோ அந்த விலையில் தொடர்ந்து புத்தகங்களை காட்டுவோம்னு சொல்லுவதுதான் வரலாற்றுக்கிரிய எண்ணக்கர். வரலாற்றுக்கிரிய எண்ணக்கரின் அடிப்படையில் கணக்கில் பதிவு செய்வோம். ஆகவே தொடர்ந்து இயங்கலும் மற்றும் வரலாற்றுக்கிரியம். அப்போ நாங்கள் எதிர்காலத்துக்கு தன செயற்பாடு தொடர முடியாது உள்ளது என்றால் தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரை நான் செயற்படுத்த முடியாது. அதோட வரலாற்றுக்கிரிய எண்ணக்கருன்னா சொத்துக்களை கிரிய பெருமையிலையும் தொடர்ந்து கணக்கில் காட்டியலாம். வரலாற்றுக்கிரிய எண்ணக்கருப்படி காட்டியலாம். தொடர்ந்து பழைய பெருமையை தொடர்ந்து புத்தகங்களை காட்டியலாம். ரைட். இதில் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற மாணவர்கள் யாராவது சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். தொழில் முழுமை கூறு எண்ணக்கரு என்னது அடுத்தது, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. வணிக அலகுசார் எண்ணக்கரின் அடிப்படையில் தொழில் முழுமை கூறு எண்ணக்கரு இல்லை வணிக அலகுசார் எண்ணக்கரு. தொழில் முழுமை கூறு எண்ணக்கரின் பிரியோகம் தொடர்பில்
அதன் பயன்பாடு தொடர்பில் பின்வரும் கூற்றுக்களில் எது இலவை சரியான வரவிலக்கணம் கேட்கப்படுவதில்லை. அது பயன்படுத்துகிற சந்தர்ப்பம் தான் பேப்பரில் கேட்பாங்க. அந்த கைட் புக்லையும் எடுத்து பாருங்க. பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பங்கள் இந்த எண்ணக்கரு எதுக்கு பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்களை பார்த்தீங்கன்னா சரி. வணிக எண்ணக்கரு என்ன சொல்லுது? நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறு என்ற அடிப்படையில் தான் கணக்கேடுகளில் பதிவுகளை என்ன மேற்கொள்ளப்படும். நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறு என்ற அடிப்படையில் தான் கணக்கேடுகளில் பதிவுகள் மேற்கொள்ளப்படும். நிறுவனத்தின் தனிப்பட்ட உரிமையான தனிப்பட்ட நடவடிக்கைகள் நிறுவனத்தின் நடவடிக்கையை என்ன செய்யக்கூடாது? பாதிக்கக்கூடாது. இப்போ நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறு என்ற அடிப்படையில் தான் கணக்கேடுகளில் பதிவுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும்னு சொல்வதுதான் இந்த வணிக எண்ணக்கரு. இந்த அடிப்படையில் வீட்டிலிருந்து உரிமையாளர் மூலதனமிட்டால் மேலே மூலமிட்டால் மூலதனமாகவும் உழைக்கப்பட்ட தேறி லாபத்தை உரிமையாண்மையோட தேறி லாபத்தை கூட்டப்படுறதும் உரிமையான சொந்தத்தை கெடுத்தா பற்று உரிமையை கழிக்கப்படுற விடயங்களும் இந்த எண்ணக்கரை கணிப்பதான் மேற்கொள்ளப்படும். அதே மாதிரி நிறுவனத்தின் மேலே தலையங்கம் விடும்போது குறித்த வணிகத்தின் எக்ஸ் வணிகத்தின் 31/3/2025 முடிவந்த ஆண்டுக்கான வருமான கூட்டு அதில் உள்ளவாறான நிதிரமை கொண்டு கெடிங் போடுறோம்னா மேல் நிறுவனத்தின் பேரை சுட்டி காட்டுறோம்னா அது காரணம் எந்த எண்ணக்கர் என்றால் அது வணிக அரசர் எண்ணக்கர் அதில் தொழில் முழுமை குறை எண்ணக்கர். அப்போ நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறு என்ற அடிப்படையில் தான் கணக்கெடுல பதிவுகளானது மேற்கொள்ளப்பட வேண்டும். சரியானே? இப்போ உங்களை விளங்கிக் கொள்ளுங்க. கேள்வி இந்த பிரியோகம் எனக்கான புலவிட்ட கேள்வி. வணிகம் ஒன்றின் எல்லா கொடுக்கல் வாங்கலும் வணிகத்தின் முன்னோக்கிய பார்வையில் பதியப்படன. அதாவது உங்களுக்கு தெரியும், நாங்கள் நிறுவனத்தில் நடைபெற்ற கொடுக்கல் வாங்கல் என்பது நடந்து முடிந்த நிதி கணக்கெடுக்க வரப்போகிற விடயங்கள் நடந்து முடிஞ்ச விடயங்களாம் வேறு கடந்த கால விடயங்களை வச்சு கொண்டு தான் நாங்கள் நிதி குறிகளை தயாரிப்போம். அப்போ முன்னோக்கிய பார்வையில் அடிப்படையில் நாங்கள் நிதி குறியை தயாரிக்கிறோம்னு சொன்னால் அந்த எல்லா கொடுக்கல் வாங்கலும் ஒரு உண்மையான விடயங்கள், நிறுவனத்தை சம்பந்தமான விடயங்கள், நிறுவனத்தில் இடம்பெற்ற நிறுவனத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், உரிமையான நிறுவனத்தின் தனிப்பட்ட விடயமாக கருதப்பட்ட விடயங்களால் கொடுக்கல் வாங்கல பதிவு செய்யப்படும். அவை அந்த அடிப்படையில் நான் கொடுக்கல் வாங்கல பதிவு செய்கிறதா இருக்கு. இந்த எண்ணக்கருவானது அறிக்கை நிறுவனத்தை அடையாளம் காண்பதற்கு அடிப்படையில் வழங்க மேல கெடிங் போடிய தலையங்கம் இடும்போது நிறுவனம் வேறு உரிமையான வேறு அடிப்படையில் தான் நான் கொடுக்கல் வாங்கலை நாங்கள் என்ன செய்வோம் வேண்டா இருக்கும். அப்போ இந்த எண்ணக்கருவானது அறிக்கை நிறுவனத்தினை அடையாளம் காண்பதற்கான அடிப்படையை வழங்குகின்றது. வணிகமோனின் உரிமையாளரின் முதலீடானது அந்நிறுவனத்தின் வளங்கள் மீதான கோரிக்கை ஒன்றால் சமர்ப்பிக்கப்படும். உங்களுக்கு தெரியும், சொத்துக்கள் சமன் உரிமையாண்மை சக பொறுப்புகள். சொத்துக்கள் சமன் உரிமையாண்மை சக பொறுப்புகள். இதில் உரிமையாளர் தனிக்கூறாக கருதும். சொத்துக்கள் சமன் உரிமையாளர் தனிக்கூறாக கருதப்படியாதான் சொத்துக்கள் சமன் உரிமை சக பொறுப்புன்னு சொல்றோம். உரிமையாளர் தனிக்கூறாக கருதப்படுறபடியாத்தான் சொத்துக்கள் சமன் உரிமையாண்மை சக பொறுப்புன்னு சொல்லுவோம். ஆகவே நிறுவனத்துக்கு ஈடுபடுத்த வளங்களை ஈடுபடுத்துகிற தரப்பினர் 2 பேர், ஒன்று உரிமையாளர் மற்றது வெளியே தரப்பினர். உரிமையாளர் முதல்ல கோரிக்கையா இருக்கிறபடியாத்தான் சமர்ப்பிக்கப்படுது. ஏ சரி, பி சரி, சி சரி. விடை 5வது விடை. கனவேர் பியும் சியும் போட்டிருப்பியாம், ஏ என்ற விடையை போட்டிருக்க மாட்டியாம். பியும் சியும் 4வது விடையை தெரிவு செய்யிருப்பியாம். ஆனால் ஏ என்ற விடையும் தெரிவு செய்யப்படும். ஏன்னா வணிகம் ஒன்ற எல்லா கொடுக்கல் வாங்கலாம், உரிமையான கொடுக்க வாங்கலா இருக்கலாம், உரிமையான இல்லாத வெளியே தரப்பின கொடுக்க வாங்கலா இருக்கலாம். எல்லா கொடுக்கல் வாங்கலும் முன்னோக்கிய பார்வையில் கடந்த காலத்தை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்கள் நடைபெற்ற கொடுக்கல் வாங்கல் உரிமையான இப்போ 10,000 ரூபாய் காசை பற்றுறார் என்றால் பற்று கணக்கு வரவு காசுக்கான செலவுன்னு சொல்லுவோம். உரிமையான 5,000 கிரியமான பொருட்களை பெற்றுறார் என்றால் பற்று கணக்கு வரவு கொள்ளக்கான செலவுன்னு சொல்லுவோம். அப்போ உரிமையாளர் தன்னுடைய செயற்பாடு தொடர்பான விடயங்களை தனித்து தான் கணக்கு செய்கிறதா இருக்கு. முன்னோக்கிய பார்வையில் பதியப்படுகிறது. இதில் ஏதாவது நேரலையை பார்க்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் 3வது வினாவில் நிறுவனத்துக்கு அடையாளம் காண்பதுன்னா நான் நிறுவனத்தின் தலையங்க ஒவ்வொரு கணக்கும் செய்யும் போது மேல் நிறுவனத்தின் பேரை சுட்டி காட்டும். இந்த நிறுவனத்தை தான் கணக்கு செய்கிறோம், உரிமையாளர் பேர் நிறுவனம் பேர். அந்த நிறுவனத்துக்கு ஈடுபடுத்துகிற வளங்களை ஈடுபடுத்துகிறாக்கள் 2 பேர், ஒன்று உரிமையாளர் எல்லாம் வெளியே திறப்பினர். அப்போ அதை சொல்லுவோம் கோரிக்கைன்னு சொல்லுவோம். பொருளாதார வளங்களை ஈடுபடுத்துகிற ஆக்களுக்கு கோரிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கப்படுகிறது. அதையும் நாங்கள் வணிகாளர் சார் என்ன சொல்லுவோம். ஓகே, அடுத்த முக்கியமான கேள்வி போகிறோம். 4, 5, 6
4, 5, 6 ஆகிய வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு கீழே தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்துக. கீழே தரப்பட்ட தகவல்களை பயன்படுத்தலாம். சந்திரா சில்லறை வணிகமானது 1/1/24 ஆரம்பிக்கப்பட்டது. 1/1/2024 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இவ்வணிகமானது பெருமையசை வரிகை வட்டுட வாரங்களில் கணிசமானங்களில் வந்து ஒன்றுக்கு இந்த பேப்பர் செய்யும் போது வெட் வீதம் 18 வீதமாக கருதப்படுகின்றது. 18 வீதமாக கருதப்படுதா. பெரும்பாலும் கேள்வி பாசிபிள் வரைக்கும் அந்த நேரத்தில் எத்தனை வீதம் வெட் வீதம் இருக்கோ அதெல்லாம் கேள்வி போடுவீங்க. 2024 ஜனவரி மாதத்தில் வணிகத்தில் பின்வரும் கொடுக்கல் வாங்க இடம்பெற்றிருந்தன. இது தந்திருக்கு. நீங்கள் ஒவ்வொன்றையும் வாங்கினா டைம் போயிடும். கேட்ட வேலைக்கு ஆன்சர் போங்க. பின்வரும் கணக்கெடு சமன்பாடுகளுள் தரப்பட கணக்கெடு சமன்பாட்டில் எது கொடுக்கல் வாங்கல் ஒன்றையும் கொடுக்கல் ரெண்டினும் தேறிய தாக்கத்தினை பிரதிபலிக்கின்றன. கொடுக்கல் வாங்கல் 1 கொடுக்கல் வாங்கல் 2 தேறிய தாக்கம் தேறிய விளைவினை பிரதிபலிக்கின்றன இருக்கிறான். சொத்துக்கள் சமன் பொறுப்புகள் பிளஸ் உரிமையான தேறிய தாக்கத்தினை முதலாவது நடவடிக்கையும் 2வது 15 வாரப்படியே கேட்கிறான். உங்களுக்கு தெரியும் சொத்துக்கள் சமன் உரிமையாண்மை சக பொறுப்பு. உரிமைன்னு சொல்ல வேணாம், உரிமையாண்மைன்னு சொல்லணும். ரைட், உரிமையாண்மை சக பொறுப்பு. முதலாவது பாருங்கோ, விற்பனைக்குரியவற்றை பொறுப்பாக கூட்டுங்கோ, கொள்ளக்குரியவற்றை பொறுப்புலேருந்து கழியுங்க. சொல்ல விளங்கிட்டானே. விற்பனைக்குரியவர் பொறுப்போட கூட்டுங்கோ, கொள்ளக்குரியவர் சொத்து. அப்போ நீங்கள் கொடுக்க வேண்டியவற்றிலேருந்து பொறுப்புலேருந்து கழிக்கும். 2,40,000 கிரியம் 240,000 கிரியமான பொருட்கள் அமலுக்கு 354 விற்கப்படுது. பெட் 54 இருக்கான். 3 வட்டி கேட்குறான். அப்போ 240 354 கடன் மூட்டம் தரணும், சொத்து கூடும். 240 கிரியமான பொருள் நிறுவனத்தை விட்டு போகும், சொத்து குறையும். பெட் வந்து உள்நாட்டு இறவரி திணைக்கிறது நான் கொடுக்கணும்னா பொறுப்பு கூடும். 354 54 கழிச்சா 300 வேறு. அப்போ 240 நீங்கள் 300க்கு விற்கிறீங்கன்னா 60 கூட்டி விற்கிறீங்க, லாபம் என உரிமையாண்மை கூட்டு. ஓகேயா. 2வது 30,000 காசு கழிவு அனுமதிக்க பின் முழு கடன் தொகையினை தீர்ப்பதற்கென அமலிடம் வந்து காசு பெறப்படுது. அப்போ அமல் தர வேண்டிய காசு தொகை எவ்வளோன்னா 354. 354 தர வேண்டிய 30 கழிச்சு கொண்டு வாங்கணும். அப்போ 354 30 கழிச்சம் என்றால் 324. அப்போ நீங்கள் 324 காசு கூடும், 354 கடமட்டம் குறையும். கொடுத்தாலே நமக்கு ஒரு செலவு, உரிமையாண்மையை குறைக்கும் 30. இனி கூட்டி எடுத்தீங்கன்றால் வார விடை தான் கேட்ட கேள்வி. முதலாவது 354 சொத்து கூடுது, 240 சொத்து குறையுது, 60 உரிமை கூடுது, வெட் வந்து பொறுப்பு கூடும். அடுத்தது 354 கருத வேண்டிய கடன் போட்டுறமே 30 கழிச்சு கொண்டு 324 காசு வாங்குறோம், 30 கொடுத்தளி செலவு, உரிமையாண்மை குறை. கூட்டி எடுத்தோம் என்றால் 84 சொத்து பொறுப்பு உரிமையாண்மை 30 பொறுப்பு 54. அப்போ 84 சொத்து பொறுப்பு 54 உரிமையாண்மை 30 விடை இலக்கம் முதலாகும். 84 சொத்து 54 பொறுப்பு 30 உரிமையாண்மை. விடை 4வது முதலாவது. 4வது முதலாவது. திருப்பி சொல்ல வேண்டாம், சொல்ல பாசிபிள் எடுத்து பாருங்க. இந்த 4வது 5வது 6வது வினாக்கள் ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. கொடுக்கல் வாங்க இலக்கம் 3, 4 மற்றும் 5 ஆகியவற்றை சந்திரா வணிகத்தின் புத்தகங்களை நிகழ்ந்த ஒழுங்கில் பதிவதற்கு பயன்படுத்தப்பட்ட மூலாவணங்கள் 3, 4, 5 பதியப்பட்ட கொடுக்கல் வாங்கண்ட மூலாவணம் கேட்கப்படுது. 3, 4, 5 மூண்டா பாருங்க. 3,20,000 கிரியமான பொருட்கள் 472 காசுக்கு விற்கிறோம், வெட் உட்பட. ஓகே, காசுக்கு விற்றால் காசு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு, வெட்கணக்கு செலவு. காசு வந்தால் பற்றிச்சீட்டு, காசு பெறுவனா பற்றிச்சீட்டு.
400 கிரியமான பொருட்கள் விமலுக்கு 590 கடனுக்கு விற்கிறான். 90 வேட் உட்பட கடனுக்கு விற்றா அது விற்பனை பட்டியல். பாசேப்பில் உங்களுக்கு தெரியும் விற்பனை பட்டியல் கொள்ளன பட்டியல் தாரையில் பட்டியல் மட்டும்தான் தரப்படும். அவை அது விற்பனை பட்டியல்னா பட்டியல் எடுத்துக்கொள்ளுங்க. 3வது 5வது விமலுக்கு 112,000 விற்கப்பட்ட பொருட்கள் திருப்பி அனுப்பப்படுது. அதில் 18,000 வேட் உட்பட இப்பொருட்களின் கிரியம் 80,000. பேங்க நீங்கள் வேட் வந்து நீங்கள் பெர்சன்டேஜ் பார்க்க தேவையில்லை, அவனே தாரான் இல்லைங்க. நீங்கள் உங்களுக்கு கஷ்டப்படுறது மாதிரி 24 பார்ட் 2 கணக்கெடு ஜாம்பா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதிலே உங்களுக்கு கஷ்டப்படுத்த விரும்பவே இல்லை. அவனே வெட் வீதம் வெட் தொகை தாரான், வெட் வீதம் தாரே. இப்போ நாங்கள் பேப்பர் செட் பண்ணோம்னா வெட் வீதத்தோட போகணும். நீங்கள் சுருக்கியலாங்க இஞ்சாம் பிறகு இருக்க வெட்டின அமௌண்ட் தொகையே போடப்படும். ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவை உத்திரப்பம் செலவுத்தான். அப்போ பட்டிச்சீட்டு பட்டியல் செலவுத்தான். பட்டிச்சீட்டு விற்பனை பட்டியல் செலவுத்தான். விடை இலக்கம் 2வது. பட்டிச்சீட்டு பட்டியல் செலவுத்தான். திருப்பி சொல்லணுமா? ஓகேயா? ஓகேயா மாணவர்களே? ரைட். 6ஆங்கலை போகிறோம். அந்த மேல் பந்தி வாச்சிட்டோம்னா இப்போ நாங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியது. 2024 ஜனவரி மாதத்துக்கான சந்திரா வணிகத்தின் இப்போ நிறுவனமே சந்திரா, அதுக்கு அண்டை மாநிலம் சந்திரா வணிகத்தின் விற்பனை நாளின் மொத்தத்தை அதன் பொதுப்பேடுக்க மாற்றுவதற்கான சரியான ரெட்டை பதிவு. விற்பனை நாளின் மொத்தம்னா ஒரு 2 விற்பனை இருக்கு. ஒன்று முதலாம் நம்பர் 1 நடந்த கடன் விற்பனை 354. இது மொத்தம் 354. பெட் வந்து 54 என்றால் பெட் நீக்கியது 300. அடுத்தது 4வது வந்து 590 பெட்டோட விற்கிறோம். அதில் 90 பெட் என்றால் பெட் நீக்கியது 500. அப்போ கூட்டினீங்க என்றால் இது 500 300 800, இது 144, இதை சேர்த்திங்கன்னா 944. அப்போ மொத்தம் அப்படின்னு கடன் போட்டோன்னு 944 வாங்கணும். கடன் போட்டம் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 944, விற்பனை கணக்கு செலவு 800, பெட் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 144. கடன் போட்டம் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 944, பெட் கட்டுப்பாட்டு கணக்கு விற்பனைக்குரிய வருதுன்னா கடன் விற்பனை அப்படின்னு சொல்லுங்க. கடன் போட்டம் கட்டுப்பாடு வர விற்பனை செலவு அது எல்லாம் தெரியும் தானே. விற்பனை எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் பேட் வேறு. இப்போ விற்பனைக்குரிய பேட் நாங்கள் உள்நாட்டு இறவெறித்தினைக்கு கொடுக்கணும்னா நமக்கு என்ன ஒரு பொறுப்பு. கொள்ளக்குரிய பேட் எங்களுக்கு மீள கிடைக்கணும், அது சொத்து, மீளப்பெற வேண்டிய பேட் சொத்து. விற்பனைக்குரிய பேட் நான் கொடுக்கணும்னா நமக்கு பொறுப்பு. ஆகவே கடம்போட்டம் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 944, விற்பனை கணக்கு செலவு 800, பெட் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 144. அப்போ கடம்போட்டம் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 944, விற்பனை கணக்கு செலவு 800, பெட் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 144 போகிறோம். விடை 3வது விடை. அப்படி விளங்கோணம் கேள்வி ஒரு நடவடிக்கைக்குரியது கீழே முதலில் விற்பனை நாள்னா மொத்தத்துக்கு தான் நான் டபுள் எண்டி எழுதுவோம். விற்பனை நாடுன்னா மொத்தத்துக்கு தான் நான் டபுள் எண்டி எழுதுவோம். கடம்போட்டம் கட்டுப்பாடு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு, பெட் கட்டுப்பாடு மொத்தத்தை தான் எழுதுவோம். தனித்த நடவடிக்கை எழுதுறீர்கள். அப்போ கடம்போட்டம் கட்டுப்பாடு கணக்கு வரவு, பெட் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு, விற்பனை கணக்கு செலவு. விடை 3வது. சந்திரா வணிகத்தின் 31/2 உள்ளவான வெட் கட்டுப்பாடு கணக்கு மீது கொள்ளனா மீதான வேறையை புறக்கணிக்க. அப்போ கொள்ளனாக்குரிய வெட்டு இல்லைன்னு கேட்டாமா, கொள்ளனாக்குரிய வெட்டை புறக்கணிக்கட்டான். சந்திரா வணிகத்தின் 31/2 உள்ளவான வெட் கட்டுப்பாடு கணக்கு கொள்ளவை புறக்கணிக்க மற்றும் கடம்போட்டம் கட்டுப்பாடு கணக்கு மீது. மேலே பாருங்க, விற்பனைக்குரிய வெட்டை எடுங்க. விற்பனைக்குரிய வேட் கொடுக்கணும் 54, அடுத்த வேட் வந்து 90 கொடுக்கணும். காசு விற்பனைக்குரிய வேட் கொடுக்கணும் 72. கூட்டி வார தொகையிலிருந்து உத்திரும்பலுக்குரிய வேட்டை கழிக்கணும். உத்திரும்பலுக்குரிய வேட்டை கழிக்கணும். கழிச்சால் 198.
உத்திரும்பல் வரவு வெட்கட்டுப்பாடு வரவு கடம்போட்டம் கட்டுப்பாடு செலவுனா கழிக்கும். அடுத்தது இருக்கிறாங்க கடம்போட்டம் கட்டுப்பாடு மீதி. முதலாவது முழு தொகையும் தீர்த்தன்னா முல்லா முடிஞ்சிடும். இது என்ன ஆட்டம் சரி. ரெண்டாவது காசு இப்போ அது வராது. அடுத்த கடனுக்கு வித்திருக்கிறோம் 590 வெட்டோட சேர்த்தா தரணும். உத்திரும்பால் வெட்டோட சேர்த்தா கழிப்பா 118 கழிச்சு விட்டோம்னா 472 வேணுங்க. அப்போ ஏன்னால் முதலாவது ரெண்டாம் வடைக்கு எடுக்கிறேன்னா முதலாம் வடைக்கு அமலுக்கு நாங்கள் விற்று அமல் எங்களுக்கு 354 தரணும். பேருந்து அடுத்த வடைக்கையில் 30,000 ரூபா கழிச்சு கொண்டு காசு தான் அப்புறம் கணக்கு சரி 354 சரி. அப்போ நான் விற்பனைக்குரிய வெட்ட வீட்டை காசை வாங்கி நாங்கள் உள்நாட்டு இரவேத்தினது கொடுக்குவோம். உள்நாட்டு இரவேத்தினங்க நான் கொடுக்குவோம்னா எனக்கு பொறுப்பு. உள்நாட்டு இரவேத்தினங்க நான் கொடுக்குவோம்னா நம்ம பொறுப்பு. உத்திரும்பலுக்கு வெட்டுனா அது நாங்கள் கொடுக்க வேண்டிய வெட்டின அளவு குறைச்சி கொடுக்க போகிறோம். அப்போ அதை கழிக்கலாம். இப்போ விற்பனைக்குரிய கொடுக்கணும். உத்திரும்ப வெட்டனை கழிக்கலாம். அப்போ காசு விற்பனை கடை விற்பனை இருக்க வெட்டெல்லாம் கூட்டி உத்திரும்பலுக்குரிய வெட்டை கழிச்சா 198 கொள்ளனாக்குரிய வெட்டை புறக்கணிக்கட்டான். தேடத்தை நீங்கள் கொள்ளனாக்குரிய வெட்டை தந்திருந்தால் அதையும் கழிச்சிருப்பீங்க. கடம்போட்டம் முதலாவது 2 வடைக்கு இல்லை. 3வது காசு விற்பனை வராது. 4வது வடைக்கு 590 கடன் விற்பனை. அது இந்த திருப்பி எனப்பட 118. அப்போ 118 472 இப்படி இலக்கம். இப்படி இலக்கம் எத்தனாவது விடைன்னா 4வது விடை 198 198 செலா மீது கொடுக்கணும். அடுத்த 472 கடம்போட்டம் கட்டுப்பாடு மீது 4வது விடை 4வது விடை. திருப்பி சொல்றதா அவங்க திருப்தியா? எட்டாங்கேளி போவோம். கேளிய வாசிங்க. கம்பெனி ஒன்றின் வரவு நிதிக்கூற்றுகளின்படி 31/3/2024 முடிந்த வேடத்துக்கான தேறிய லாபம். முடிவடைந்த வேடத்துக்கான தேறிய லாபம் 3 சேர் வெட்டாமல் தருவியம். நீங்கள் கணக்கில் ஆன்சர் பண்ணிக்க 3 சேர் வெட்டி தான் ஆன்சர் பண்ணுவோம். 5000 வரவு நிதிக்கூற்றுகளை தயாரித்த பின்னர் பின்வரும் வழக்கலானது வெளிப்படுத்தப்பட்டது. வரவு நிதிக்கூற்றுகளை தயாரித்த பின்னர் பின்வரும் வழக்கல். இக்கம்பெனி மேற்படி வழக்கலை திருத்தப்பட்ட பின்னரான தேறிய லாபம் என்ன? தேறிய லாபம் தந்திருக்கு. திருத்தமுன் லாபம் 5000. திருத்தமுன் லாபம் தொடர்பான விடயம் தொங்கல்ல ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அது தொடர்பாக தான் இந்த கேள்வி வந்து. முதலாவது விற்பனை நாடின் மொத்தம் 8500 பொதுப்பேடில் 5200 ரூபா பதியப்பட்டிருக்கு. கடம்போட்டம் கட்டுப்பாட்டு கணக்கு வர விற்பனை கணக்கு செலாது. பொதுப்பேடில் 5200 கிட்டத்தட்ட 2700 ரூபா குறைய வச்சுட்டு. விற்பனை 2700 குறைஞ்சிருந்தா விற்பனை ஒரு வருமானத்தை ஏற்படுத்த வழி. விற்பனை குறைஞ்சிருந்தா நான் குறைய வச்சிருந்தா லாபம் குறைஞ்சிருக்கு. விற்பனை குறைஞ்சபடியெல்லாம் நீங்கள் 2700 ரூபா கூட்டுவீங்க. 2700 ரூபா கூட்டும். விற்பனை என்று 2700 ரூபா கூட்டும். சென்மதியான விற்பனை தரகு 450 ஆனது விற்பனை கணக்கில் வர வைக்கப்பட்டும் விற்பனை தரகு சென்மதி கணக்கில் செலவு வைக்கப்பட்டும் உள்ளது. சென்மதியான விற்பனை தரகு அப்படின்னு விற்பனை தரகு கணக்கு வர 450 லாபத்தில் கழிக்கணும். கொடுக்க வேண்டிய சென்மதி விற்பனை தரகு சென்மதி கணக்கு செலவு. அது சரி. இவர் கொண்டு எங்கே வச்சுட்டேன்னா விற்பனை கணக்கில் வர வச்சுட்டு ஒரு வருமானத்தை குறைச்சி காட்டிட்டேன். அப்போ செலவாக காட்ட வேண்டிய உண்டாய் வருமானத்தை குறைச்சி காட்டினாலும் தாக்கம் உண்டு தான். வருமான விற்பனை கணக்கு செலாமிக்கம் விற்பனை ஒரு செலாப்பக்கம் வருமானம் வர வச்சிருந்தா வருமானத்தை குறைச்சிருக்கு. இவர் சென்மதி விற்பனை தரக விற்பனை தரகில் வைக்க வேண்டியதை வைக்காம போயிட்டேன். விற்பனை கணக்கு வர வேண்டி வச்சப்படினா விற்பனை கணக்கில் இல்லாத செலவு வைப்பான். விற்பனை தரக கணக்கில் வர வைப்பான். அப்போ லாபண்ட கணக்கு வர வேண்டாம் கழிப்பான். லாபம் நினைச்ச வேண்டாம் கூட்டுவோம். இதால் லாபத்தில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இப்போ கேள்வி மொத்த லாபம்னு வந்திருந்தா மொத்த லாபத்தை பிழைச்சிருக்கு. மொத்த லாபத்தை குறைச்சிருக்கு. மொத்த லாபத்தை கூட்டுவோம். இது எங்களை கேள்வி தேறியலாம் என்றபடியால் பிரச்சனை இல்லை. லாபத்தில் தேறிய லாபத்தில் மாற்றம் இல்லை. 850 வங்கி கடன் தவணை கடனமானது செலுத்தப்பட்டிருந்தவுடன் அது வங்கி கடன் கணக்கில் வர வைக்கப்பட்டும்
காசு கணக்கில் செலவு வைக்கப்பட்டும் உள்ளது. 850 வங்கி கடன் தவணை கட்டணமானது செலுத்தப்பட்டிருந்தவுடன் அது வங்கி கடன் கணக்கில் வர வைக்கப்பட்டும் காசு கணக்கில் செலவு வைக்கப்பட்டும் உள்ளது. எனினும் இத்தவணை கட்டணத்தில் உடங்கி இருக்கும் 150 வட்டியானது செலவு ஒன்றாய் நாங்கள் காணப்பட்டிருக்கவில்லை. இப்போ 150 நாங்கள் செலவாக காட்டணும் என்றால் லாபத்திலிருந்து கழிக்கும் வங்கி கடன் வட்டி லாப நட்ட கணக்கு வேற. முதலாவது பெறும், மூன்றாவது பெறும், ரெண்டாவது பெறா. அப்போ 2550 கூடணும் என்றால் 7550. பிழைகளை திருத்திய பின் லாபம் 7550 மூன்றாவது விடை. கேள்வி பிழைகளை திருத்திய பின் லாபம் வளர்த்தால் அதிகரிக்கும் என்று கேள்வி கேட்டால் சொல்லுங்க 2550 அதிகரிக்கும். பிழைகளை திருத்திய பின் லாபம் வளர்த்தால் அதிகரிக்கும் என்றால் 2550 அதிகரிக்கும். தெரிய லாபம் 2550 அதிகரிக்கும். அல்ல லாபம் பிழைகளை திருத்த முன் லாபம் வளர்த்தால் குறையும் என்று சொன்னால் 2550 குறைந்திருக்கும் என்று சொல்லுவோம். லாபம் 2550 குறைந்திருக்கும் என்று சொல்லுவோம். லாபம் 2550 குறைந்திருக்கும்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது போமா. ஒன்பதாம் கேள்வி போவோம். வணிகம் ஒன்றின் உரிமையாளர் 56,000 கிரியமான பொருட்களை 31/3/2000 முடிவடைந்த வேடத்தில் பற்றாக எடுத்துள்ளார். என்ன பற்று? பொருள் பற்று. இது தொடர்பை கணக்கு புத்தகங்கள் எதுவித சீராக்கம் மேற்கொள்ளப்படவில்லை. பற்று கணக்கு வரவு கொள்ளா கணக்கு செலவு. எனினும் இறுதி இருப்பானது 31/3/2000 இருக்கக்கூடிய பௌதிக இருப்பின் அடிப்படை. அடிக்கடி பேப்பர்ல சொல்லுவானா கணக்கு ரீதியான இருப்படுத்தல் இருக்குது, பௌதிக ரீதியாக இருப்படுத்தல் இருக்கு. இதை பௌதிக ரீதியாக அடிப்படை இருப்படுத்தல் இருக்கிறேன். கண்ணால் பார்த்துருக்கான் பௌதிக. கண்ணால் பார்க்க பொருள் பற்றுன்னு வந்துக்க இருக்கா? இப்போ இறுதி இருப்புக்கு இருக்கா? கணக்கு ரீதியாக இருப்படுத்திருந்தால் பொருள் பெற்ற இருப்பிலிருந்து நான் கழிக்காக விட்டிருந்தால் களஞ்சை பேடன்படி எடுக்குது இருந்தால் இருப்பை பொருள் பெற்ற கழிக்காக இருந்தால் இருப்பு கூட காட்டிக்கொண்டு இது பௌதிக இருப்புன்னு ஏன் சொல்லப்படுதுன்னா நாங்கள் பொருள் பெற்ற என்பது கண்ணால் பார்க்க இருக்காது. அது வீட்டை கொண்டு ஓட்டராவே நிறுவனத்துக்குள்ளே இருக்கா. இவ்வணியத்தின் 31/3/2024 முடிவடையும் இடத்துக்கான மொத்த லாபம் மற்றும் தேறிய லாபம் தந்திருக்கு 250 120. கணா புத்தகங்கள் பொருள் பெற்ற ஒரே ஒரு மேற்கலாம். அதுக்காக போல பெரிய பந்து மேல தந்திருக்கேன் பாருங்க. பொருள் பெற்றானது முறையாக சீராகம் செய்யப்பட்டிருப்பேன். இவ்வணியத்தின் சரியான மொத்த லாபம் தேறியலாம். மொத்த லாபம் 250 இருக்குது, தேறிய லாபம் 120 இருக்கு. பொருள் பெற்று அப்படின்னு பற்று கணக்கு வரவு கொள்ளா கணக்கு செலவு. பற்று கணக்கு வரவு கொள்ளா கணக்கு செலவு. பற்றென்றால் காசு பற்றையும் பொருள் பற்றையும் செய்து தான் மூலதனம் தெரிய லாபத்திலிருந்து கழிப்போம், உரிமையிலிருந்து கழிப்போம். கொள்ளா கணக்கு செலவு என்றால் லாப செலவு. அப்போ கொள்ளவை கழிக்காவிட்டிருந்தால் கொள்ளவு கூடி விற்பனை கிரியம் கூடி இருக்கும். ஏன்னா கொள்ளவை கூட்டி தான் விற்பனை கிரியம் எடுக்கிறாங்க. 1000 இருப்பட கொள்ளவை கூட்டி இப்போ கழிச்சா விற்பனை கிரியம் பெறும். விற்பனை கிரியம் கூடி இருக்கும் கொள்ளவை கூட. விற்பனை கிரியம் கூடிக்க மொத்த லாபம் குறைஞ்சி தேறிய லாபம் குறைஞ்சிருக்கு. ஆவை மொத்த லாபத்தில் சீராக்குறீங்க என்றால் அதே விளையாட்டை தேறிய லாபத்தில் சீராக்கும். பொருள் பற்றி செலவு அல்ல, அது உரிமையாண்மையை மட்டும் குறையும். அப்போ கூட்டி எடுத்தீங்கன்னா திருத்திய பின் இது 306, இது 176. 306 176 விடை இலக்கம் 5. அப்போ 250 இருக்குது, 120 இருக்குது. 56 கூட்டுவீங்க, 56 கூட்டுவீங்க. ஏனென்றால் கொள்ளக்கண செலவுனா லாவண செலவு. அப்போ கொள்ளக்கண செலவுனா லாவண செலவு. ஆகவே நீங்கள் கொள்ளோட கூட்டுற அதே வேளை நீங்கள் மொத்த லாபத்தில் கூட்டிக்க தேறிய லாபத்தையும் கூட்டணும். ஏன்னா மொத்த லாபத்தை கொண்டு தான் தேறிய லாபம் எடுத்திருப்போம். ஒரு மொத்த லாபத்தில் பிள்ளை வந்தால் தேறிய லாபத்தையும் பாதிக்கும். செலவாக காட்ட வேண்டிய சில மாற்றம் இல்லைன்னு வரலாம். இது அப்படி இல்லை தானே, கொள்ளம் மட்டும் தானே. கொள்ளங்கணா செலவு வேண்டாம், லாப நட்டக்கணா செலவு. அவை நேரலையாக இருக்கின்ற மாணவர்கள் சந்தேகம் இருந்தால் கேளு. நேரலையில் இருக்கிறார்கள், சந்தேகம் இருந்தால் கேளுங்க. 10ஆம் கேள்வி போவோம்.
பின்வரும் தகவல்கள் தனி வியாபாரியான ஆரன் நிறுவனத்தின் வியாபார கடன் பற்றும் தொடர்புடையவை. அப்ப நீங்கள் ஐயக்கடன் ஒதுக்கம்னா பாவிக்கணும். ஐயக்கடன் ஏப்பாண்டு பாவிக்க கூடாது. ஐயக்கடன் ஒதுக்கமா ஐயக்கடன் ஒதுக்கம் என்று சொல் பாவிங்க. ஐயக்கடன் ஒதுக்கம் ஒரு சொத்து கணக்கு, ஆனால் செலா மீதி. ஐயக்கடன் ஒதுக்கீடுக்கான கணக்கின் செலா மீதி ஆரம்பத்தில் 70,000 இருக்கு. 31/3/2000 உள்ளவான வியாபார கடன் பட்டோன் அறவிட முடியாமல் ஐயக்கணக்கா சீரா முன்னர் 1050. 31/3/2024 உள்ளவாறு கடன் பட்டோர் பெற வேண்டிய 50 அறவிட முடியா பதிவளிக்கப்பட வேண்டும். அப்போ 1050 50 அறவிட முடியா கடன் கணக்கு வரவு கடன் பட்டம் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 1000. இந்நிறுவனம் 31/3/2002 உள்ளவாறு கடன் பட்டம் மீதியில் 4% ஐயக்கடங்களுக்கு ஒதுக்கீடாக செய்யப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. அப்போ 1000க்கு 4% பார்க்கணும். பார்த்தீங்கன்னா 40. அப்போ கொண்டு செல் மீதி 1000 40 கழிச்சிங்கன்னால் வியாபார வருமதியின் கொண்டு செல் தொகை 960. வியாபார கடன் பட்டோரின் வியாபார வருமதியின் கொண்டு செல் தொகை 960. ஆரம்ப ஐயக்கடன் ஒதுக்கம் 70, இறுதி ஐயக்கடன் ஒதுக்கம் 40. அப்போ ஐயக்கடன் மிகை 30. ஐயக்கடன் மிகையை கொண்டே செலவாக காட்டுறையில் நீங்கள் விநியோக கிரியத்திலேருந்து பிரேக் பண்ணி காட்டுவீங்க. அப்போ அறவிட முடியாத கடன் 50 விநியோக கிரியத்தை காட்டுவீங்க. ஐயக்கடன் மிகையை 30 கழிச்சு காட்டுவீங்க. அவை 20 அறவிட முடியாத கடன் செலவு. விடை முதலாவது. அறவிட முடியா மற்றும் ஐயக்கடங்கள் செலவுகள் 20. வியாபார கடன் பட்டோரின் கொண்டு செல் தொகை 960. அப்போ 1000 40 கழிச்சிங்கன்னா 960 வரும். இது வியாபார வருமதியின் கொண்டு செல் தொகை. வியாபார வருமதியின் கொண்டு செல் தொகை 960. அறவிட முடியா கடன் ஐயக்கடன் செலவு 20. விருப்பம்னா நீங்கள் அறவிட முடியா கடன் ஐயக்கடன் ஒதுக்கத்தின் ஊடாக மேற்கொள்ளப்பட போட்டு அதுக்கு ஒரு டிஃபம் அமௌண்ட்டை போட்டு ஆரம்ப ஐயக்கடன் ஒதுக்கத்தை செலவு வைப்பீங்கள் 70. இறுதி ஐயக்கடன் ஒதுக்கம் 2 பேரும் சமப்படுத்தி போட்டு மீதி வந்தது சமப்படுத்தி கீழே செலா பக்கம் என்றால் மீதி சென்றது சமப்படுத்த மேலே வரா பக்கம் வரும் 40. அறவிட முடியா கடன் அறவிட முடியா கடன் கணக்கு வேற அறவிட முடியா ஐயக்கடன் கணக்கு வரவு கடன் போட்டம் கட்டுப்பாடு கணக்கு செலவு 50 வர வைப்பீங்க. கூட்டி எடுத்தீங்கன்னா வார வித்தியாசம் வருமான கூட்டு மாற்றியது 22 பேர். வியாபார வறுமையை கொண்டு செல் மீதி 1050 கடன் போட்ட மீதி இருக்குது. அறவிட முறை கழிக்கும் முதல் அதுலேருந்து தரமாட்டான்னு உறுதியாக தெரியுது 50 கழிச்சால் 1000 கழிச்சு வார தொகையை தான் ஐயக்கடன் ஒதுக்கம் பார்க்கணும். 4% பார்த்தா 40. அப்போ 1040 கழிச்சால் 960. சரியா? இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சரியா? மாணவர்களே தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டிருங்கோ. தொடர்ச்சியாக கணக்கில் எடுக்கணும்னா தொடர்ச்சியாக நீங்கள் பயிற்சி எந்தில் செய்கிறீங்களோ தொடர்ச்சியாக கடந்தால பரிச்சை வினாக்களை தொடர்ச்சியாக நீங்கள் பயிற்சி எடுப்பதன் மூலம் நல்ல பொறுப்பேற்று எடுத்துக்கொள்ளலாம் எல்லா பாடத்துக்கும். தொடர்ச்சியான பயிற்சி மூலம்தான் நீங்கள் கணக்கெடு தொடர்பான பயிற்சியில் நல்ல சிறந்த புள்ளியை பெற்றுக்கொள்ளலாம். சரியான? யூடியூப்பில் போய் நீங்கள் டான் கலெக்டர் யூடியூப்பில் போய் நீங்கள் கணக்கெடு அடித்தாவே கணக்கெடு தொடர்பான முழுமையாக வீடியோ வரும். என்னுடைய வீடியோ நிறைய ஆசிரியமாக கற்று எனக்கு படிப்பித்திருப்பியம். அதை நீங்கள் பார்த்து பயனை பெற்றுக்கொள்ளலாம். நான் கற்பித்தது தொடர்ச்சியாக நான் நீங்கள் தொகுத்து வச்சிருப்பேன். அது இந்த யூடியூப்பை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்ளலாம். சந்தேகம் இருந்தால் கேளுங்க. கேள்வி பாருங்க.
சரியா மாணவர்களே, இன்றைய நேரலை வகுப்பில் பொதுவாக நாங்கள் பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் 10-11 தான் செய்துட்டு போகிறதா இருக்குது. ஆகவே அடுத்த நேரலை வகுப்பில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக இணைந்திருங்கோ டான் கல்வியுடன். உங்கள் கணக்கிட்ட ஆசிரியர் பாளையன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.